மகிழ்ச்சியாக இருக்கிற உங்களுக்கு மேலே 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 மகிழ்ச்சி இருக்கணுங்கிறதுக்கு தான் என்ன சகோதரர்கள் வந்து கேட்டபோது தலைப்பு என்ன அப்படின்ன போது நீங்கள் ஏற்கனவே ஆனந்தத்தில் இருக்கிறீங்க, பரமானந்தத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆனந்தம் பரமானந்தம் அப்படின்னு ஒரு தலைப்பு. வாழ்க்கையினுடைய சிறப்பு என்னங்க? 4 பேர் சந்தித்தா சிரித்து பேசுறது. சில பேர் எப்படி இருப்பான்னா, இந்த உராங்கொட்டான்னு ஒரு குரங்கு இருக்குது, உராங்கொட்டாம்பா, அதுக்கு அண்ணன் தம்பி மாதிரி இருப்பான். எப்படி சிரிக்க மாட்டான், உருன்னு உட்காந்துருப்பான். யாராவது சிரித்தா ஏன் இப்படி சிரிக்கிறே, இப்படி சிரித்தவன் வாழ்க்கையெல்லாம் நாளைக்கு நடுத்தருவில் போய் நிற்க வேண்டியிருக்குன்னு தெரியுமா? அப்படி பல பேர் சிரிக்க கூட விடமாட்டான். அவெல்லாம் மனுஷனே கிடையாது. ஒரு 4 பேர் சந்தித்தா மகிழ்ச்சியாக சிரித்து பேசணும். அதுதான் வாழ்க்கையினுடைய சிறப்பு. அதனால் ஆனந்தந்தான் வாழ்க்கையோட தொடக்கம், பரமானந்தம் தான் வாழ்க்கையோட முடிவு. நான் ரொம்ப மதிக்கிற ஒரு நல்ல நண்பர் தென்கட்சி சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு பேச்சாளர், எங்களுக்கு மூத்தவர். அவர் இப்போ அவர் உயிரோடு இல்லை. அதை ஒரு ஊரில் வரவேற்புற லயன்ஸ் கிளப்பில் விசித்திரமாக சொன்னாங்க. இந்த நாள் இனிய நாள் நான் சன் டிவியில் பண்ணேன், அவரும் பண்ணார். என்ன சொல்கிறார் வரவேற்புரையில்? இந்த நாள் இனிய நாள் தென்கட்சி சுவாமிநாதன் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவர் போயிட்டார், அடுத்தது சுகி சிவன் தான்னார். அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்? அவர் போயிட்டார், அடுத்தது சுகி சிவன் தான் அப்படின்னார். நான் சொன்னேன், நான் இப்போதைக்கு போகிறதா இல்லை அப்படின்னு. இல்லை அடுத்தது நீங்கள் தான் அவர் ரொம்ப உறுதியாக சொல்கிறார். எதுக்கு சொல்கிறேன்? பேச்சு ஆபத்தான கலை. கொஞ்சம் ஏதாவது ஏடா கூடமாக பேசணும்னு வச்சுங்க, தப்பாக போயிடும். அதனால பேச்சை கவனித்து அழகாக பேசுகிறவங்க மேலே எனக்கு ரொம்ப மரியாதை. தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு முறை சொன்னார், எனக்கு மறக்க முடியாத விஷயம். தொட்டிலில் குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மாதம் 8 மாதம் ஒரு குழந்தை தொட்டிலில் இருக்குது. அந்த குழந்தை சந்தோஷமாக சிரிக்கும். என்ன காரணம்? யார் ஜோக் அடிச்சா? அங்கே விவேக் ஏதாவது காமெடி பண்ணாரா? கவுண்டமணி செந்தில் எட்டி உதச்சிக்கிட்டாங்களா? நடிகர் சந்தானம் ஏதாவது கமெண்ட் அடிச்சாரா? ஒன்றுமே கிடையாது. கின்னு சிரிக்கும். ஒருவேளை நம்ம எட்டி பார்த்ததால இது மாதிரி ஒரு மூஞ்சியை பார்த்ததில்லைன்னு சிரிக்குதா, இல்லை இது மாதிரி ஒரு ஜந்துவை பார்த்ததில்லைன்னு சிரிக்குதா தெரியாது, நல்லா சிரிக்கும். தெங்கச்சி சார் சொல்வார், கிளுகிழுப்பேன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளுகிழுப்பை 4 தாங்க வேலை. வெறும் பிளாஸ்டிக்கில் இருக்கும் கிளுகிழுப்பை, அதில் 4 கல் போட்டிருப்பான், வேறு ஒன்றும் கிடையாது, 4 கல் போட்டிருப்பான். அந்த கிளுகிழுப்பையை எடுத்துக்கிட்டு போய் குழந்தையோட முகத்துக்கு முன்னாடி இப்படி 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 நீங்கள் ஆட்டினீங்கன்னு வச்சுங்களேன், பொங்கி 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 சிரிக்கும். அந்த கிளுகிழுப்பை 4 அப்படி ஆட்டினா போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண வேணாம், ஜோக் அடிக்க வேணாம், விட்டடிக்க வேணாம், நடிக்க வேண்டாம், காமெடி பண்ண வேண்டாம், ஒன்றும் கிடையாது. இந்த கிளுகிழுப்பை இப்படி இப்படி ஆட்டினா பொங்கி பொங்கி சிரிக்கும். எப்படி? தொட்டில்ல கணக்கு சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 240 தடவையிலேருந்து 270 தடவை ஒரு குழந்தை சிரிக்குதான் டெய்லி. இப்போ இந்த கிளுகிழுப்பை சிரித்தது தானே இந்த குழந்தை. இந்த கிளுகிழுப்பையை எடுத்துக்கிட்டு போய் ஒரு 60 வயசு ஆள் மூஞ்சிக்கு நேராக வச்சு இப்படி 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 ஆட்டுங்க, அவனுக்கு பத்திக்கிட்டு வரும். காலையிலேருந்து நான் இங்கே வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், கிளுகிழுப்பி ஆட்டுறான், கொன்னே போட்டுருவோம் ஒன்று போன்னாண்டு அப்படிங்கிறான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், 6 மாதம் தொட்டிலில் இருக்கிற போது 240 தடவை சிரித்தவன் 60 வயசானா ஏன் சிரிக்க மாட்டேங்கிறான்? சரியா சொல்லட்டுமா? இவன் வாழ தெரியாமல் வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். வாழ தெரிஞ்சு வாழ்ந்தா, வாழ்க்கையின் ஆரம்பத்தில் 240 தடவை சிரித்தவன் வாழ்வின் முடிவில் 2,40,000 தடவை சிரித்தால்தான் சரியாக வாழ்ந்திருக்கிறான் என்று. மகிழ்ச்சியாக சிரிக்கணும், ஆனந்தமாக சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எதனாலையும் நம்ம சார் கஷ்டம் வரும், வறுமை யாருக்கு வராது, சிரமம் யாருக்கு வராது, நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் போகிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன வாழ்க்கையில் அமையும், நமக்கு அமையிறது கொஞ்சம் முன்ன பின்ன அமையும். இது ஆம்பளைக்கும் பொருந்தும் பொம்பளைக்கும் பொருந்தும்.
ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சில பேர் ஜாதகம் எப்படின்னா சொன்னதை கேட்கப்படாதுன்னு சத்தியம் பண்ணவங்க வந்து சேருவாங்க. நீ என்ன சொல்றியோ அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணவங்க பக்கத்தில் வந்து நிற்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அதையும் சந்தோஷமாக எடுத்துக்கணும். அரிஸ்டாட்டில் லைஃப்பில் சொல்கிறான், கோவத்தில் அவன் பொண்டாட்டி திட்டிக்கிட்டு இருந்தாலும் புருஷன் கேட்கலேன்னு சொல்லி பக்கெட்டில் தண்ணி எடுத்து தலைமையில் ஊற்றினாலாம். ஒருத்தன் கேட்டானா என்னங்க நானா, இவ்வளோ நேரம் இடி இடிச்சது இப்போ மழை பெய்யுதுப்பான்னாராம். இவ்வளோதான் சிம்பிள். இவ்வளோ நேரம் இடி இடிச்சது இப்போ மழை பெய்யுது, இது ஏன் பெருசுப்படுத்துறீங்க அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுன்னா வருத்தப்படக்கூடாது, அவங்களை விட நமக்கு தேவையில்லைன்னு சந்தோஷப்படணும். எதுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் எதிர்பார்த்தபடி எல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. முந்தா நாள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோக் வந்தது. ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஜுரம். அவர் ஒரு 5-6 டாக்டரை போய் பார்த்துட்டாரு, ஒன்றும் க்யூர் ஆகவே இல்லை. இது ஒரு சிக்கலுங்க, இந்த டாக்டரை பார்க்கலாம் அந்த டாக்டரை பார்க்கலான்னு நம்ம யோசனை சொல்லுவாங்க. எனக்கு கூடங்க நான் அண்மையில் கீழே விழுந்து காலில் அடிபட்டுதுங்க. உடனே இவ்வளோ பெரிய உருவம் எப்படி விழுந்திருக்கும்னு நினச்சி உள்ளே சிரிக்கப்படாது, விழுந்துட்டேன் அதோட நிறுத்திடுவோம். எனக்கு மைல்டு ஃப்ராக்சர் காலில். ஒரு 2 மாதம் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஃப்ராக்சரில் கூட ரொம்ப கஷ்டப்படலைங்க. என்னை பார்க்க வந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு யோசனை சொன்னாங்க பாருங்க, அது சிவசிவா, அதை என் ஜென்மத்தில் என்னால் மறக்க முடியாது. இப்போ நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறேன், முழங்கால் வலியும் 350 யோசனைகளும் அப்படின்னு நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறேன். ஏன், ஒருத்தர் நல்லெண்ணெய் போடுங்கிறாரு, ஒருத்தர் வேப்பெண்ணெய் போடுங்கிறாரு, ஒருத்தர் மரத்தில் வச்சு தேய்ங்கிறாரு, ஒருத்தர் எருக்க இலையை வச்சு கட்டுங்கிறாரு, ஒருத்தர் நொச்சி இலையை கரைச்சி குடிங்கிறாரு. எப்போ இதுக்கு ஃப்ராக்சரே எவ்வளவோ தேவையில்லை, ஒரு 350 யோசனை, எல்லோரும் விதவிதமான யோசனை சொன்னாங்க. ஒரு சின்ன உடம்பு சரியில்லைன்னா ஒரு 4-5 யோசனை சொல்லுவோம். ஏன், அதை செஞ்சு அவன் என்ன கதிக்கு போகிறான்னு பார்த்துட்டு அப்புறமா நாம் நமக்கு வேணால் செஞ்சுக்கலாம், அதுக்கு நம்ம யோசனை சொல்லுவோம். இப்போ நான் எங்கேயோ போயிட்டேன், இவருக்கு உடம்பு சரியில்லைங்க, 5 டாக்டரை மாற்றியாச்சு, சரியாகும். ஒய்ஃப் சொன்னால் அருமையான யோசனை சொன்னாங்க. ஒய்ஃப், ஏங்க எதுக்கு நீங்கள் ஒரு வெட்னரி டாக்டரை போய் பாருங்களேன்னாங்க. அது கால்நடை மருத்துவர், மாட்டுக்கு வைத்தியம் பார்க்குறவர்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க இவ்வளோ டாக்டரை பார்த்தீங்க உங்களுக்கு சரியாகலை, எதுக்கு வேணால் நீங்கள் போய் ஒரு வெட்னரி டாக்டரை பாருங்களேன், அவர் ஏதாவது ஊசி ஈசி போட்டால் சரியாகுதா பார்ப்போம். இவர் கேட்டார், உனக்கு என்ன திமுறா, என்ன அர்த்தத்தில் இப்படி பேசுகிற நீ அப்படின்னார். அந்த அம்மா சொன்னாங்க, கோச்சிக்காதீங்க, இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். காலையில் கோழி கூவுறதுக்கு முன்னாடி ஏஞ்சி நீங்கள் கோழி மாதிரி உட்காந்துக்கிறீங்க, கோழியாச்சா? அப்புறம் காக்கா குளிக்கிற மாதிரி அரை குளியல் குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு புறப்படுறீங்க. ஆஃபீஸுக்கு எப்படி போகிறீங்கன்னா பந்தய குதிரை மாதிரி பாஞ்சுக்கிட்டு ஆஃபீஸுக்கு ஓடுறீங்க. அட ஆஃபீஸில் போனால் எப்படி வேலை பார்க்குறீங்கன்னா மாடு மாதிரி வேலை பார்க்குறீங்க. அட மாடு மாதிரி வேலை பார்த்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது எப்படி நாய் மாதிரி வள்ளுன்னு உழுவுறீங்க. சரி, அதுவாது பரவாயில்ல, சாப்பிட வாங்க உன்னை கூப்பிட்டா மலைப்பாம்பு முழுங்குற மாதிரி எல்லாத்தையும் முழுங்குறீங்க. அப்புறம் திமிங்கலை நெளிகிற மாதிரி நெளிகிறீங்க. கடைசியாக தூங்க போகும்போது நிம்மதியாக தூங்குவேன்னா இந்த எரும மாடு தூங்குற மாதிரி நீங்கள் தூங்குற அழகு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், எதுக்கு நீங்கள் ஒரு வெட்னரி டாக்டரை பார்த்தா சரியாக இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னா. இந்த ஜோக் இதோட முடியலைங்க, அடுத்ததான் ரொம்ப டாப்பு. உடனே அந்த ஹஸ்பண்ட் எரிச்சலாக ஒரு அந்த மனைவியை பார்த்த உடனே, இப்போ கூட பாருங்க ஆழ்ந்த மொழி முழிக்கிறீங்க, இப்போவும் ஆழ்ந்த மொழி முழிக்கிறீங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் வெட்னரி டாக்டரை பார்க்கறது தான் கரெக்டு அப்படின்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த ஒய்ஃபை கோச்சிக்கூடாது சார். இவ்வளவு கஷ்டத்துலையும் இவ்வளோ தமாஷா பேசுகிற மனைவி அமையணும்னா எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி கஷ்டத்தில் கூட நாகேந்திரன் தான் முதல்ல கை தட்டுறாரு. தெரியும், அவங்க தானே எனக்கு சாப்பாடு போட்டாங்க, மறக்க மாட்டேன்லண்ணா. அது என்னமோ ஒரு அரிசி சாதம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு தோசை கொடுத்தாங்க. என் ஜென்மத்தில் நான் அப்படி சாப்பிட்டதே கிடையாது. அது மாதிரி ஒரு தோசை கொடுத்தாங்க. அது தோசை இல்லைங்க, அது அடை தட்டணுமே ஒழிய ஊற்றக்கூடாதுன்றாங்க. சரி, நல்லது. எதுக்கு சொல்ல வரேன், வாழ்க்கையில் சிரமங்கள் வருங்க. யாருக்கு சிரமம் வரலன்னு நினைக்கிறீங்க? ஏங்க நரேந்திர மோடிக்கு இல்லாத பிரச்சனையா?
மனுஷன் ஜம்முன்னு சிரிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்கு நம்ம அவர்கிட்டேருந்து. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். எல்லா பிரச்சனையும் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும், நாம் பிரைம் மினிஸ்டராக இப்படியே இருப்போம் அப்படின்னு இஸ் வெரி கிளியர், வெரி கிளியர். ரைட்டு, அது பாட்டுக்கு நடக்கட்டும், இது பாட்டு நடக்கட்டும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருக்கிறார். ருமேனியா பிரசிடெண்ட்டை பார்ப்போமா, ருவாண்டா பிரசிடெண்ட்டை பார்ப்போமான்னு ஜாலியாக இருக்கிறார். நான் என்னத்துக்கு சொல்ல வரேன், எல்லா பிரச்சனையும் நம்மளால் தீர்த்துட முடியாது. எல்லா பிரச்சனையும் நாம் எப்படி தீர்க்க முடியும்? ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நமக்கு முன்னாலேயும் பிரச்சனை இருந்தது, நமக்கு அப்புறமும் பிரச்சனை இருக்க போகுது. நாம தான் நடுவில் வந்துட்டு போனமே ஒழிய பிரச்சனைகள் சாசுவதமானவை, நாம் தான் தற்காலிகமானவர். நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சு இப்போவே நான் எல்லாத்தையும், அதெல்லாம் வேண்டக்கா, ஓரளவு தான். ஒரு ஆற்றுல வெள்ளம் அடிச்சிட்டு போச்சு. அந்த வெள்ளத்தில் அந்த வெள்ளத்துக்கு கரை ஓரமாக 2 சாமியார் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சாமியார் சொன்னார், குளிர் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒரு கம்பளி போர்வை இருந்தால் குளிருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சாமி, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னார். குளிருக்கு கம்பளி போர்வை. அந்த வெள்ளத்தில் அது மாதிரி ஒரு கம்பளி போர்வை முசு முசுன்னு இப்படி போயிட்டு இருந்தது. உடனே இவர் சொன்னார், சாமி இதை பாரு, நீ கேட்டிய கம்பளி போர்வை ஆற்று வெள்ளத்தில் போகுதுன்னார். குதிச்சார். அந்த போர்வையை எடுத்துடலான்னு பார்த்தார். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. கரையிலேருந்து சாமியார் சொன்னார், சாமி வர வேண்டியதானே, வர வேண்டியதானே. அவர் சொன்னார், இது போர்வை இல்லை, கரடி. கரடியா? விட்டுட்டு வர வேண்டியதானே. நான் அதை விட்டு 15 நிமிஷம் ஆச்சு, இப்போ அதுதான் நம்மளை விட மாட்டேங்குது. இந்த ஆற்று வெள்ளத்தில் போகிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, இவன் தான் சிக்குனான்னு அது நம்மளை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு. வாழ்க்கையில் அது மாதிரி பிரச்சனையை தீர்த்துள்ளான்னு நாம் ஜம்ப் பண்ணுவோம், நம்மளை பிரச்சனை பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டு வெளியில் வரவே முடியாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? தாமரையில் தண்ணீர் மாதிரி எல்லாத்துலேயும் ஒட்டியும் ஒட்டாமலும், பட்டும் படாமலும், தெரிஞ்சும் தெரியாமலும், நெருங்கியும் நெருங்காமலும், அனுபவிச்சும் அனுபவிக்காமலும் எப்படி இருக்கணுமோ அப்படி சாமர்த்தியமாக இருந்துட்டு உலகத்தை விட்டு வெளியே போகணும். இந்த கலையை கற்றுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, ஆனால் அதை கற்றுக்கிட்டே தீரணும். நான் குடும்பம் சொல்கிறேன், பிஸ்னஸ் சொல்கிறேன், சமூகம் சொல்கிறேன். இப்போ குடும்பத்தில் நான் மனசு விட்டு கேட்குறேன். நம்ம நினைக்க என்னன்னா, எல்லா பெண்ணுக்கும் அவள் என்ன எதிர்பார்க்குறாளோ அதே மாதிரி 100க்கு 100 எதிர்பார்த்தபடி அப்படியே ஒரு கணவர் வந்து கிடைப்பார. 100க்கு 100 வாட் ஐ எக்ஸ்பெக்டட், அப்படியே எனக்கு வந்து அந்த ராஜகுமாரன் பிறந்திருக்கிறாள் கிடையாது. எங்கள் கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவார் மோகன் சார், இவருக்கு நல்லா தெரியும். கல்யாண மாலை மோகன் சார் இந்த மைக்கை இப்படி கையில் வச்சுக்கிட்டு அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிறார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக போய் சொல்கிறவர் அவர் தான். எப்படி தெரியுங்களா? மைக்கை ஏன் நீங்கள் இல்லையான்னு என்ன கேட்குறீங்களா? நான் கொஞ்சமாக சொல்லுவேன், அவர் கூட சொல்கிறார், அதான் வித்தியாசம். இந்த மைக்கை இப்படி வச்சுக்குவார். கல்யாண மாலைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் கேட்குற மாதிரியே ஒரு பொண்ணு, இவர் கேட்குற மாதிரியே ஒரு பொண்ணு, அவர் ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு, மோல்டு பண்ணி ஊற்றி கையில் கொடுப்பார்ல. இவன் கனிஷ்கா தமன்னா எல்லாத்தையும் கலந்து ஊற்றி ஒரு பொண்ணு கேட்குறான். இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாம் மொத்தமாக சேர்ந்த மாதிரி அந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த இடுப்புன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கான். அது மாதிரி ஒரு பொண்ணு